அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபாமி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். மை ஸ்டைல் மீன் குழம்பு. வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த மீன் குழம்பு சங்கரா மீனில் செய்ய போகிறேன். நீங்கள் எல்லா மீன்லேயுமே இது மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கீறினது, 2 பெரிய வெங்காயம், நல்லா இதை வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்கிறேன். மொத்தம் 4 தக்காளி தேவைப்படும் இந்த மீன் குழம்புக்கு. இப்போ இது கூடவே நம்ம வந்து மிளகாத்தூள் அரை ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம் இதோடையே. இப்போ 2 தக்காளி நான் சேர்த்துருக்கிறேன். இன்னும் 2 தக்காளி வந்து அரைக்கிறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ புளி, ஒரு எலுமிச்சை சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு குழமிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழமிளகாத்தூளையும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இதில் இருக்க புளியோட பச்சை வாசனை, மிளகாத்தூளோட பச்சை வாசனை இதெல்லாம் நல்லா போகணும். நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் விட்டுடலாம். விட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். இப்போ மீனை வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வெந்துருச்சு. இப்போ இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து ஃபைனலாக வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இதில் ஒரு 5 மினிட்ஸ் வேகும் மீன். ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும் மீன். அதுக்கு மேலே மீன் வேக விடக்கூடாது. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு. இதோட ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம மீனையும் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் தான் கொதிக்க விடணும். 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, புரோட்டா இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.